ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி 24, 2019 ஹிந்து அண்ட் பிஐபி நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ISRO டு லான்ச் மிலிட்ரி சேட்டலைட்ஸ் டு நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி சேட்டலைட் என்ன சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா, இது எந்த லான்ச் வெஹிக்கிள்லேருந்து பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா BSLV C-44 அப்படிங்கிற லான்ச் வெஹிக்கிள்லேருந்து பண்ண போகிறாங்க. மைக்ரோசாட் ஆர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி இதுக்காண்டி பண்ண போகிறாங்க. ஸோ எந்த கிலோமீட்டரில் நிப்பாட்ட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 277 கிலோமீட்டரில் நிப்பாட்ட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து இதோடு சேர்ந்து கலாம் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேனோ சேட்டலைட்டும் போகுது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.2 kg வெயிட்டு. அதுக்கடுத்து இதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான். ஓகேவா, ஸோ இது எதுக்காண்டி இதை சின்ன இதை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ வேறு என்ன இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த BSLV C-44ஓட சேர்ந்து இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா BSLV DL அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும், டிஎல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, ஓல்டர் வேரியண்ட்ஸோட ரேஞ்சஸ் பிட்வீன் ஓல்டர் 2 வேரியண்ட், 2 வேரியண்ட்ஸுக்கு இடையில உள்ள ஒரு ரேஞ்சில் கொண்டு வந்தது தான் அந்த BSLV DL அப்படிங்கிற ஒரு பூஸ்டர். ஓகேவா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு பூஸ்டர் தான் இது. ஸோ அதுக்காண்டி கொண்டு வந்தது அந்த BSLV DL அப்படிங்கிற ஒரு இது. ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து இந்த சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 4 ஸ்டேஜ்லையும் என்னென்ன ஃபியூயல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை அதை ரீட் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் முக்கியம். ஓகேவா, இப்போ இதை தவிர வேறு என்ன இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த BSLV C-44 மொத்தம் இதில் 4 ஸ்டேஜ் இருக்கணும். இந்த 4 ஸ்டேஜில் இந்த 4வது ஸ்டேஜை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் ஸ்டேஜாக மாற்ற போகிறாங்க. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு தடவை நியூஸ் படித்தோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 4வது ஸ்டேஜ் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4வது ஸ்டேஜில் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ஸ் இருக்கும். என்னென்ன சேட்டலைட் இருக்கும்னா கலாம் சேட்டலைட்டும் அண்ட் மைக்ரோசாட் ஆர் சேட்டலைட்டும். மைக்ரோசாட் ஆர் சேட்டலைட்டை என்ன பண்ணுவாங்கன்னா 274 கிலோமீட்டரில் நிறுத்திட்டு, ஓகேவா, இந்த சேட்டலைட் ஸ்டேஜ் 4 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் 4 மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணி அதை மறுபடியும் அனதர் ஹைட்டுக்கு கொண்டு போகிறது தான் இது. ஓகே, அப்போ அதான் பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்துன்னா ஃபியூயலை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த சேட்டலைட் அந்த ஸ்டேஜ் 4 வந்துன்னா செகண்ட் டைமாக யூஸ் பண்ணுறது, அதை ஒரு சேட்டலைட்டாக யூஸ் பண்ணுறது. அதை தான் என்னென்னா கலாம் சேட்டுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காண்டி. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த நியூஸில் பேசியிருக்கிறது. ஸோ இது கொஞ்சம் முக்கியமானது பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி BS4ங்கிறதுனா அந்த ஸ்டேஜ் 4th ஸ்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காண்டி தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா, இப்போ இது என்ன, நான் ஆல்ரெடி மைக்ரோசாட் ஆர் அப்படிங்கிறது 274 கிலோமீட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்னென்னா போலார் ஆர்பிட்டு. அதோட ஹைட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 to 1000 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும். ஸோ போலார் டு போலார் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, அந்த BS4 அந்த 4th சேட்டலைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை தடவை பண்ணியிருக்கோம்னா 2 தடவை பண்ணியிருக்கோம். ஓகே, 3வது தடவை இதை பண்ண போகிறோம். 3rd டைமாக அதோட இதை வந்து கட் ஆஃப் பண்ணி அண்ட் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, அனதர் ஹைட்டுக்கு போகிறதுக்காண்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 rhinos ரைஸ்ட் அட் காசிரங்கா ஃபைண்ட் அ நியூ ஹோம் அட் மனாஸ். ஓகேவா, அதாவது காசிரங்கா, போர்பிதாரா, மனாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்க முக்கியமான நேஷ்னல் பார்க்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ், ரைனோசரஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதில் காசிரங்காவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அரௌண்ட் வேர்ல்டுலேயே 75% வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காசிரங்கா, போர்பிதாரா நேஷ்னல் பார்க்கில் தான் இந்த ரைனோசரஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரைனோசரஸை காசிரங்காவிலேருந்து மனாஸ் அப்படிங்கிற இடத்துக்கு, மனாஸ் நேஷனல் பார்க்குக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இது எது அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ரைனோ விஷன் 2020 ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் அசாம், இன்டர்நேஷ்னல் ரைனோ ஃபவுண்டேஷன், வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போடோலேண்ட் டெரிட்டரியல் கவுன்சில் அண்ட் US ஃபிஷ் அண்ட் வைல்ட் லைஃப் சர்வீஸ். இவங்க 5 பேர் சேர்ந்து தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேவா, இதில் என்ன அதிகம், இதோட முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 வைல்டு ரைனோஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 அஸ்ஸாம் ப்ரொடெக்டர் ஏரியாவில் 2022க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாப்புலேஷனை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதான் இதோட முக்கியமான இது. லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தரங்கோ கன்சர்வேஷன் சொசைட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா இவங்களும் வந்து என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அரௌண்ட் $10,000 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ இதில் இருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நேஷனல் பார்க்கும் அசாமில் இருக்குது. காசிரங்கா, போர்பிதாரா, மனாஸ் நேஷனல் பார்க் எல்லாமே அசாமில் இருக்குது. இந்த 3லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியா ரைனோ விஷன் 2020 ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. ஓகேவா,
நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனாஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது. அதில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அந்த ப்ரோக்ராம் பேர் என்னென்னா பிரிங் பேக் மனாஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, பிரிங் பேக் மனாஸ் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்குது. அந்த ப்ரோக்ராம் படி தான் இந்த மாதிரியான அந்த மூமெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக படிக்கணும்னா அந்த வெப்சைட்டில் இருக்குது, கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா, காசிரங்கா, போர்பிதாரா அண்ட் மனாஸ் நேஷனல் பார்க்கை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ஆப் டு ஹெல்ப் தி விஷுவலி இம்பேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்புக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஷினி அப்படிங்கிற ஆப். ஓகேவா, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ புதுசாக ரூபா நோட்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காண்டி, கண்ணு தெரியாதவங்க அந்த விஷுவலி இம்பேர்டு பீப்புள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்தது தான் இந்த ரோஷினி அப்படிங்கிற ஆப் பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றபடி எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த கேப் வித்தின். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கிறிசலோட ரிப்போர்ட் பார்த்தோம். கிறிசலோட ரிப்போர்ட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஜிடிபி க்ரோத் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பீகார், ஆந்திர பிரதேஷ், குஜராத் இந்த மூணுமே வந்து என்ன ஹையர் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லோயர் ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார், ஆந்திர பிரதேஷ், குஜராத். லோயர் ஸ்டேட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சாப், கேரளா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோயர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா, டோட்டலாக இது எத்தனை ஸ்டேட்டுக்கு எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 நான் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸில் உள்ள ஸ்டேட்டுக்கு மட்டும் எடுத்திருப்பாங்க. இது என்ன நான் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்னால் அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் அதிகமான கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கும். இந்த நான் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கிற அந்த கவர்மெண்ட் இருக்குது, அந்த ஸ்டேட் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு வந்து என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் முக்கியமாக இவங்க என்ன படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் ஆகுது. எக்கனாமிக் டைவர்ஜென்ஸ் வந்து என்ன அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா ரிச்சர் ஸ்டேட்டும் புவர் ஸ்டேட்டும் கன்வர்ஜ் ஆகி அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கன்வர்ஜென்ஸுங்கிறது. பட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டைவர்ஜென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. என்னென்னா ரிச்சர் ஸ்டேட் வந்து இன்னமும் ரிச்சர் ஆகுது, புவர் ஸ்டேட் வந்து இன்னமும் புவர் கண்டிஷனில் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் டிஸ்பாரிட்டிஸ். ஓகேவா, இன்டர் ஸ்டேட் டிஸ்பாரிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தேர்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிச் ஸ்டேட்டாக இருந்தது நம்ம தெரியும், பஞ்சாப், கேரளா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி ரிச் ஸ்டேட்டாக இருந்த சில ஸ்டேட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பூவராக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்லக்கிஸ்ட் க்ரோத் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதில் கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் எந்த லெவலுக்கு அதிகமாக இருந்தாலும், ஈவன் கேரளா, பஞ்சாப் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் அதிகமாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் அடிப்படையில் இருக்கணும். சும்மா நார்மலாக எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருப்பாங்க. இதில் இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 of 8 லோ இன்கம் ஸ்டேட். ஓகே, 2013 8 லோ இன்கம் ஸ்டேட்னு கண்டுபிடிச்சா அதில் 2 மட்டும்தான் வந்து இன்றைக்கி இப்போதைக்கு நேஷ்னல் ஆவரேஜோட ஜிடிபியோட அதிகமாக போயிருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக 9 ஹை இன்கம் ஸ்டேட்டில் 6 ஸ்டேட் தான் அவங்களுடைய அந்த ஆவரேஜை இன்ன வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் அந்த மோசமான இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஞ்சாப், கேரளா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோசமான ரிப்போர்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இதில் வே ஃபார்வர்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்னா ஸ்ட்ரென்தன் தி ஸ்டேட் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகேவா, டு இன்க்ரீஸ் தி ஜிடிபி லெவல் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட். ஓகே, ஸ்டேட் லெவல் இன்ஸ்டியூஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரூல் ஆஃப் லா. ஓகேவா, அவங்களுடைய ரூல் ஆஃப் லா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், அதர் திங்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா, தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் காம்படேட்டிவ் மார்க்கெட். ஓகேவா, ஃப்ரீ அண்ட் காம்படேட்டிவ் மார்க்கெட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணணும் டு இன்க்ரீஸ் பிஸ்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட்டு குவாலிட்டி ஆஃப் பப்ளிக் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் ஸ்பெண்டிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ரிச் ஸ்டேட்டில் அதிகமாக தான் இருக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய குவாலிட்டி வந்து என்ன கரெக்டான லெவலில் இருக்கணும். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரேஷனல் அடிப்படையில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ த கேப் வித்தின் அப்படிங்கிறதுல கிரைசில் ரிப்போர்ட்டை வச்சு தான் இந்த இதெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் கன்வர்ஜன் டைவர்ஜன்ஸ் பற்றி பேசணும். இன்டர் ஸ்டேட் டிஸ்பாரிட்டிஸ் இன் எக்கனாமிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிச்சர் ஸ்டேட் சில ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பூவராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத் இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து அவங்களுடைய ஸ்பெண்டிங் வந்து கரெக்டாக இல்லை. ஸ்டேட் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொண்டு வரல. ரூல் ஆஃப் லா அண்ட் ஃப்ரீ ட்ரேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இதில் டோட்டலாக சொல்லியிருக்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த ரெக்லெஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்லெஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹியூமன் ஜெர்ம் லைன் அப்படிங்கிற எடிட்டிங். ஹியூமன் ஜெர்ம் லைன் அப்படிங்கிறதுனா நமக்கு டிஎன்ஏ இருக்கும், ஓகேவா. இந்த டிஎன்ஏ எடிட்டிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் எத்திக்கலி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராங். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சுரலாக வந்து ஒரு டிஎன்ஏ டெவலப்மெண்ட் இருக்குது. நம்மளுடைய ஃபாதர் மதர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய ஜீனில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் ஆகும். ஸோ அதில் சம் சேஞ்சஸ் கொண்டு வர்றது. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிசீஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்குன்னா அது நம்ம டிஎன்ஏல வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆக தான் செய்யும், ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன ஜீன் எடிட்டிங் மூலமாக சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ்காரர் ஒருத்தர் ஜியான் குய், ஓகே, ஜியான் குய் அப்படிங்கிறவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னென்னா ஒரு குழந்தைய வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீன் எடிட்டிங்கில் வந்து என்னென்னா ரெடி பண்ணியிருக்காரு, ஓகேவா. இந்த மாதிரி ஜீன் எடிட்டிங்கில் ரெடி பண்ணது எதுக்காண்டி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய டிசீஸ் அந்த ஃபேமிலியோட ஒரு டிசீஸை வந்து பார்த்தீங்கன்னா போக்குறதுக்காண்டி இந்த மாதிரியான ஒரு ஜீன் எடிட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் இதில் குற்றமாக சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இந்த ஆர்டிக்கல் இப்படி பேசியிருக்காங்கன்னா ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்கு அண்ட் பார்த்தீங்கன்னா அதோட சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லா கண்ட்ரிலையும் யூஎஸ்ஆக இருக்கட்டும், யூரோப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்கிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் யாருமே வந்து அதை பண்ணல பிகாஸ் ஆஃப் எத்திக்கல் ரீசன்ஸ், ஓகே. பட் சைனாவோட அந்த இவர் பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வயலேட்டிங் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதில் இவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீன் எடிட்டிங்னால சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெண்டட் மியூட்டேஷன்ஸ். நமக்கு டிஎன்ஏல அடினோசின் தயமின் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது, ஓகேவா. ஸோ 4 இது இருக்குது. அடினோசின் தயமின் குவானைன் சைட்டோசின் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. ஸோ இதுதான் டிஎன்ஏ பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லுவோம். அந்த டிஎன்ஏல சம் சேஞ்சஸ் கொண்டு வரோம். இந்த ஒவ்வொரு டிஎன்ஏயும் நம்மளுடைய பல ஒர்க்குகளுக்கு நான் பேசுகிறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேரக்டரோட அட்டாச் ஆகிருக்கும். இப்போது நான் அந்த ஒரு டிஎன்ஏல சம் சேஞ்சஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு விதமான மியூட்டேஷனை கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அப்படி மியூட்டேஷன் ஆகும்போது இது கேன்சரில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட், ஓகேவா. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இதோட டேஞ்சர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு இதை வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. இப்போ என்னென்னா அவங்களுடைய லைக் இப்போ ஒரு ஹெச்ஐவி டிசீஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வைங்களேன். இது ஹெச்ஐவி டிசீஸை மட்டும் போய் அட்டாக் பண்ணால் பரவாயில்ல, ஓகேவா. அதுக்கான அந்த மியூட்டேஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் பரவாயில்ல. பட் இது சம் அதர் மியூட்டேஷனையும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வராதா அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியாது. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது இன்னும் கிளியர் கட்டாக கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அதனால் இந்த ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ரிசர்ச்சில் தான் இருக்கே தவிர கிளியர் கட்டான ஒரு ரிசல்ட் இது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து செகண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தேர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்பார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் ஜீன் எடிட்டிங் பண்ணுவாங்க. கிறிஸ்பார், ஓகேவா, GRISPR இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு அக்யூரேட்டாக வந்து பண்ணுது, இதோட எரர் ரேட் நமக்கு எப்போவுமே தெரியும். ஒரு மிஷினும் எதை கண்டுபிடிச்சாலும் அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா 100% அச்சீவ் பண்ண முடியாது ஆஸ் பர் ஓவரால் வேர்ல்டு சயின்டிஃபிக் இதில், ஓகேவா. அப்போ இதில் எவ்வளோ எரர் ரேட் வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கிளியர் கட் இது இல்லாததுனால ஸோ இதை யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜீன்ஸுக்கும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான டைப் இருக்கும், ஓகேவா. ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வெளிப்படுத்தும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் கொண்டு வர அது மிகப்பெரிய ட்ரைட்ஸ் அதாவது பண்புகள் சேஞ்சஸை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் நேச்சரில் மிகப்பெரிய ஒரு அஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இதுக்கு அடுத்து என்னென்னா அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு HIV டிசீஸை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க அடக்கிறதுக்காண்டி அதாவது என்ன CCR5 அப்படிங்கிற ஒரு ஜீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த HIV வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணுது நம்ம உடம்புல. அப்போ இந்த CCR5 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிமூவ் பண்ணுறாங்க, GRS அந்த கிறிஸ்பாரை வச்சு ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படி ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்னா வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வருது, ஓகே. வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. இந்த வெஸ்ட் நைல் ஃபீவருங்கிறது கிரியேட் ஆகும். இது 5வது பாயிண்ட், ஓகேவா. 6வது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய முக்கியமான லெவலில் கொடுத்துருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைசாக யூஎஸோட நேஷனல் அகாடமிக்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அவங்க சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அதை வந்து என்ன வேர்ல்டு லெவலில் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரியான ரெகுலேஷன் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் தான் இந்த மாதிரியான
கீ அவர் பேர் என்ன கீ ஜெயான் குய் அப்படிங்கிற ஒரு மாதிரியான இந்த சயின்ஸ் ஒர்க்லாம் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ரிலேட்டட் டு ஜீன் எடிட்டிங். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் இன்டர்வென்ஷன் தட் ஹேஸ் கிளிக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நம்ம நேற்று வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின் வந்து என்ன வேண்டாம், ஓட்டிங் பேப்பர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேலட் பேப்பர் இருந்துச்சு. ஸோ அது மாதிரியான ஒரு டிசிஷன் ஒரு இது தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றுலாம் ஒரு 5-7 பாயிண்ட் கிட்ட நம்ம பார்த்தோம். ஸோ அதை பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவிஎம்மோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஓகேவா. அதாவது இவிஎம்மோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் அது முக்கியமான 3 இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வராது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபையபிலிட்டி, மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்ரசி. இந்த மூணையும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவிஎம்மில் வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ்லாம் முந்தான இதில் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி இவர் என்ன சொல்கிறார், இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் தான் வேணுமே தவிர இது மொத்தமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது வந்து என்ன ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாரு. நமக்கு தெரியும் இவிஎம்ஸோட இப்போ ப்ராப்ளம் கரண்டாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் அரைஸ் ஆயிடுச்சு. நிறையா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த இவிஎம்மோட நம்பிக்கை தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்குற அளவுக்கு இதோட இது வந்து போயிருச்சு. ஓகேவா. பட் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லேட்டஸ்ட்டாக ஒரு இது நடத்துனாங்க, ஒரு கேம்பெயின் நடத்துனாங்க. அதில் வந்து என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து என்ன எப்படி டேம்பரிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் கேட்டாங்க. பட் அதுக்கான எந்த ஒரு இதுவும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலை. ஓகேவா. ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான எரர்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் விவிபிஏடி ஓட்டர் வெரிஃபையபிள். ஓகேவா. பேப்பர் ஆடிட் சிஸ்டம். ஓகேவா. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த சென்ஸ் நம்ம ஓட்டு போட்டால் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அந்த டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது வந்து அது ஒரு பாக்ஸில் கலெக்ட் ஆயிரும். ஓகேவா. ஸோ இதோட என்ன சின்ன பிரச்சனை அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவிபிஏடி பேப்பர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர் வந்து இருக்குது. அதாவது மிஷினை வந்து என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது சம் டேம்பரிங் இந்த சென்ஸ் தெரியாமல் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது வந்து என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா டேம்பரிங்கில் போயிடுது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர்ஸ் வந்து வரும்போது அது வந்து அரௌண்ட் 20% ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர்ஸ் வந்து வந்துச்சு. லாஸ்ட் டைம் உத்தரப்பிரதேசில் வந்துச்சு இந்த விவிபிஏடி மிஷினில். சம் அதை சேஞ்சஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்து இப்போ அரௌண்ட் 2.5% அண்ட் 1.9% கிட்ட கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் நெகட்டிவ் பாயிண்டாக சொல்கிறாரு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிறது. ஓகேவா. செகண்ட் வந்து இவர் என்ன இதில் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்த விவிபிஏடியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விவிபிஏடி மிஷின் வந்து பாதிக்கப்படலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனை கையாளுறதுக்கு ஏற்றாப்புல இந்த விவிபிஏடி மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த 2 நெகட்டிவ் பாயிண்ட்டை மட்டும்தான் இவிஎம் மிஷினில் பேசியிருக்காரு. ஓகேவா. இதோட நெகட்டிவ்னு இவிஎம் மிஷினோட பாசிட்டிவ் என்னன்னு இவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினோட பாசிட்டிவ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் சிப்பு தான் இதில் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அதை யாராவது டேம்பரிங் பண்ணணும்னு நினச்சாலும் அதை பண்ண முடியாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட். ஓகேவா. செகண்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்ட் அலோன் மிஷின். அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் மிஷின்னா இது தனியாக தான் இருக்கும், இதை வேறு எதோடையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா. வேறு எந்த நெட்வொர்க்கோடையும் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். இதில் வந்து எந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்ன அஃபெக்ட் ஆகாது, ஈவன் ரிசீவர் வயர்லெஸ் அந்த வைஃபை அந்த மாதிரி எதுவுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனோட இது வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இப்போ புதுசாக வர்ற இவிஎம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டயக்னோஸ்டிக் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான டயக்னோஸ்டிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேம்பர் ப்ரூஃபை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நம்பிக்கை வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப் கார்ட்ஸ் பண்ணலாம். லைக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிகரஸ் செக் வேரியஸ் லெவலில் வந்து செக் பண்ணுறது லைக் மேனுஃபேக்சரிங் டிப்ளாய்மெண்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் மிஷின் பண்ணும்போது ஒரு ரேண்டமாக வந்து செக் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் இப்போ லைக் என்னென்னா இப்போ ஆல்ரெடி வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லெவலில் செக் பண்ணுறாங்க. லைக் மேனுஃபேக்சரிங்கில் செக் பண்ணுறாங்க, டிப்ளாய்மெண்ட்டில் செக் பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து பூத்து கொண்டு போகும்போது அந்த இடத்துல வச்சு செக் பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்ட்டி லீடர்ஸ் பார்ட்டியோட இவங்க வந்து அதை கார்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அவங்க கூட கூட்டு போகிறாங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா டேம்பரிங் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து என்னென்னா நமக்கு தெரியும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. பட் என்னென்னா இதில் ஒரே ஒரு இது என்னென்னா ஃபஸ்ட் லெவல் செக் தான் பிரச்சனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த ப்ரோக்ராமபிள் சிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அது ஒன்று மட்டும்தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பிரச்சனை. ஸோ அந்த மாதிரியான ஃபஸ்ட் லெவல் செக் மட்டும் என்னென்னா கவர்மெண்ட் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இவிஎம் யூஸ் பண்ணும்போது நமக்கு முற்காலத்தில் இருந்த நம்ம ஓட்டிங் பேப்பர் பீரியடில் இருந்த அதாவது பூத் ரிக்கிங்கு, பூத் கேப்சரிங்கு, பேலட் சஃபில் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவிஎம் மிஷினில் கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இவிஎம்முக்கு வந்து என்ன இனிமேல் வந்து என்ன பேப்பர் பேலட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மூவிங் அவே ஃப்ரம் 1%. மூவிங் அவே ஃப்ரம் 1%னா என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நம்ம ஹெல்த் செக்டாருக்குன்னு கொடுத்துக்கிட்டு அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுடைய ஜிடிபியில் மேக்ஸிமம் வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1% தான் போயிருக்கு அப்படிங்கிறதான் இவர் வந்து ஒரு நெகட்டிவாக இந்த இதில் எடுத்து வைக்கிறாரு. ஓகேவா? இந்த இதில் டோட்டலாக இவர் இதை பற்றி தான் பேசியிருக்காரு. இந்த சென்ஸ் நம்மளுடைய ஹெல்த் இப்போ நம்ம அவுட் ஆஃப் பாக்கெட்லேருந்து போகுது பார்த்தீங்களா அமௌண்ட்டு, அந்த அவுட் ஆஃப் பாக்கெட்லேருந்து போகும்போது ரிலேட்டட் டு ஹெல்த் செக்டாருக்கு அவுட் ஆஃப் பாக்கெட்லேருந்து போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய பாவர்ட்டியையும் நம்மளுடைய பாவர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிக லெவலில் கொண்டு போகும். அப்படி இன்னும் அதிக லெவலில் கொண்டு போகும்போது இன்னமும் ஹெல்த் ரிஸ்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? அண்டு சில வேல்யூஸ்லாம் இவர் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேஷ்னல் ஹெல்த் மிஷன், ஓகேவா, நம்மளுடைய நேஷ்னல் ஹெல்த் மிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபியில் அரௌண்ட் 2%க்குள்ளே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நமக்கு தெரியும். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, அதாவது ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு யோஜனா வந்து லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஓவரால் யூனிவர்சல் ஹெல்த் கேருக்காண்டி. ஓகேவா? அதுக்கும் 2000 கோடி தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு செலவு பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப லோ லெவல் அமௌண்ட் அப்படின்றத கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லைக் ஜிடிபியாக இருக்கட்டும், இவங்க பட்ஜெட் அலோகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் 1.1% தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான லோவர் லெவல் அலோகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியோட ஹெல்த் ரிஸ்க்கை வந்து என்ன இன்னமும் அதிகப்படுத்தும். ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் ரிலேட்டட் டு ஹெல்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காஸ் நியூ இந்தியன் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நமக்கு எந்த விதமான கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான கனெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட கனெக்ஷன் வித் சவுத் ஆஃப்ரிக்கா. ரெண்டாவது இந்தியன் டயஸ்போரா அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் இந்தியாவில் இருந்தவங்க, அவங்களுடைய சந்ததிகள், வாரிசுகள் அல்லது இப்போ இருக்கிற இந்தியன்ஸ், அவங்க போயிட்டு அந்த கண்ட்ரியில் வாழ்கிறவங்க, இவங்க தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டயஸ்போரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியனுக்கு மேலே பீப்புள் வந்து யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி, அதாவது இந்தியன் ஆரிஜினில் இருக்கவங்க தான் இதில் இருக்காங்க. ஓகேவா? லைக் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க. அரௌண்ட் 1.5 மில்லியன் பீப்புள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இதனால் என்னென்ன இதுக்கு முன்னாடி எந்த லெவலில் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1860s அப்போ ஒரு மைக்ரன்ஸ் இருந்தாங்க. 1860 அப்போ இருந்த மைக்ரன்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்டன்ட் லேபர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கான்ட்ராக்ட் லேபர்ஸும்பாங்க. அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேட்டெல்லாம் 1860s போயிட்டு இது பண்ணாங்க. 1880s யார் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் போனாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையிலக்கான மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான மைக்ரேஷன், இந்த மாதிரியான மூவ்மெண்ட் எந்த மாதிரியான பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போது நம்மளுடைய ஐடியாஸ், இப்போ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் போவாங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் போவாங்க. அதாவது அவங்கெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லீகல் அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்கெல்லாம் ஃபார்மல் அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்தியன் டயாஸ்போராலாம் இன்ஃபார்மல் அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபார்மல் அம்பாசிடர்ஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கண்ட்ரிஸும் இந்தியாவோட கனெக்ஷனையும் இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் என்ஷூர் பண்ண முடியும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜின்ஸ் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வேர்ல்டுலேயே இந்தியன் ஆரிஜின்ஸ் கார்பரேட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20% கிட்ட இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கார்பரேட் வேர்ல்டில் இருக்கிற நம்ம பீப்புள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தான் இருக்கிறதுலே செகண்ட் லார்ஜஸ்ட் டயஸ்போரா இந்த வேர்ல்டு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகப்படியான இந்த டயஸ்போராவுக்கான அந்த முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதிகப்படியான எனர்ஜி லைக் லிங்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டு வருது. ஓகேவா? இன்னமும் இதில் பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டார்ட் அப் ஈக்கோ சிஸ்டத்துக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70 பில்லியன் ரெமிட்டன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் யூஎஸ்லேருந்து வந்துச்சு. ஸோ அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்தும் நமக்கு உள்ள வருது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு பொலிட்டிக்கல் லாபியிங் வந்து என்னென்னா இந்தியாஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி பொலிட்டிக்கல் லாபியிங் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்தியன் டயஸ்போரா தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த இந்தியன் டயஸ்போராவை பண்ணுறதுக்காண்டி தான் இந்தியாவில் வந்து என்ன பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. ஓகேவா, இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2003 ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா, 2003 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 15th பிரவாசிய பாரதி திவாஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 31 மில்லியன் மெம்பர் வந்து என்ன டயஸ்போராவில் இருக்காங்க. ஓகேவா, சாரி, அந்த 20% கார்பரேட்டில் 12% கார்பரேட் லீடர் மாற்றிக்கோங்க. 12% ஆஃப் கார்பரேட் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்ஜினாக தான் இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ஆர்கனைசேஷனோட கம்பைன் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த சென்ஸ் நம்மளுடைய பீப்புள் அதர் பொலிட்டிக்கல் லெவல்லையும் பெரிய லெவலில் இருக்காங்க. நம்மளுடைய கோஆப்ரேஷனுக்கும் வந்து பீப்புள் டு பீப்புள் கான்டாக்டு சவுத் கோஆப்ரேஷன், ஸோ அதே மாதிரியான இந்த லிங்கேஜ் கிராஸ் பார்டர் லிங்கேஜஸ் இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில மைக்ரண்ட்ஸ் வந்து உள்ளே வரும்போது இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட் இதில் வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஸோ இந்தியன் டயஸ்போராவை பற்றின ஒரு விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன ஓவரால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மட்டும் பேசியிருக்காங்க, நான் ஓவரால் வேர்ல்டுக்கும் உங்களுக்கு மொத்தமாக சொன்னேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஹார்ட் பவர் இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் பவர் இம்பரேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹார்ட் பவர் கட்டாயமாக தேவை அப்படின்னு சொல்லி. பவர் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரியோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பவர் சொல்லலாம். ஒன்று ஹார்ட் பவர், இன்னொன்று வந்து எடுத்தோம்னா சாஃப்ட் பவர். சாஃப்ட் பவர்னால் அந்த பேச்சுவார்த்தை பண்ணுறது, அதுக்கப்புறம் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட், கல்ச்சர் டு கல்ச்சர் கான்டாக்ட். ஓகேவா, ஸோ நம்மளுடைய ஐடியாஸ் அவங்களுக்கு சொல்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் பவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மிலிட்ரி, நம்ம வந்து என்ன மிலிட்ரியை வச்சு அட்டாக் பண்ணுறது. ஓகேவா, நம்மளுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை காட்டுறது, தட் இஸ் கால்ட் ஹார்ட் பவர். ஓகேவா, இவர் என்ன சொல்கிறாரு, ஹார்ட் பவர் கட்டாயம் வேணும் அப்படின்றார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாவாக இருக்கட்டும் யூஎஸ்ஆ இருக்கட்டும் அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் அவங்களுடைய மிலிட்ரி அதுக்கான கொடுக்குற அமௌண்ட் எல்லாமே அதிகம். ஸோ நம்மள இருக்க சுற்றி இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும்போது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான செலவு தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. ஓகே, இதில் முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் பற்றி பேசியிருக்காங்க. என்னென்னா இன்செக்ட் அலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். இந்த இன்செக்ட் அலைஸுங்கிறது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்க டிஃபென்ஸ் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி இவங்க தான் பண்ணுறாங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக அவங்க எதுக்காண்டி பண்ணாங்கன்னா அவங்களுடைய அந்த மக்காச்சோளம் இது வந்து அங்கே அதிகமாக விளையும். அந்த மக்காச்சோளத்தில் வந்து என்ன ஏதாவது ஒரு லைக் இன்செக்ட்ஸ் வந்து உள்ளே வந்துச்சுன்னா அதை கொல்றதுக்காண்டி ஜீன் எடிட் பண்ண ஒரு லைக் வைரஸை வந்து என்னென்னா உள்ளே செலுத்தி ஒரு இன்செக்டை வந்து கிரியேட் பண்ணுறது தான் இந்த இன்செக்ட் அலைஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த இன்செக்ட் அலைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் மிலிட்ரி இதுலேயும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா யூஸ் அதாவது ஒரு பயோ வெப்பனாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த லெவலில் தான் இது பேசுகிறாங்க. இது வந்து என்ன அக்ரிகல்ச்சரல் வார்ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த இருக்கிற நான் இப்போ சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா, பயோ வெப்பன் அப்படிங்கிறதா சரி, அக்ரிகல்ச்சரல் வார்ஃபேர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது சரி, இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்செக்ட் அலைஸ்லாம் ஒரு பயாலஜிக்கல் ஏஜென்ட் டு அட்டாக் அனதர் கண்ட்ரிஸோட எக்கனாமிக் அந்த அக்ரிகல்ச்சரில் போய்ட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பயாலஜிக்கல் வெப்பன்னே சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன மற்ற கண்ட்ரீஸ்க்கும் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து சில பாயிண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சைனாவோட செலவழிப்பு அதாவது மிலிட்ரிக்கு ஏற்றாப்பில் செலவழிக்கிறது தான் 13.4 பில்லியன் இருந்து இப்போ 377 பில்லியன் அவளுக்கு வந்து அவங்களுடைய பட்ஜெட் வந்து போயிருச்சு. ஓகேவா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா எவனாவது ஒருத்தன் தயாரித்ததை பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து மறுபடியும் அவங்க வந்து அதிலேருந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அவங்க அது மாதிரியே ஒரு புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு இப்போ சாம்சங் மொபைலை பார்த்து சைனா மொபைல் ஒன்று வரும், அப்படியே இருக்கும். தட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஓகேவா, நீங்கள் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், பட் அது ஒரிஜினல் கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லேருந்து அவங்க க்ரியேட்டிவ் இன்ஜினியரிங்க்கு போயிட்டாங்க, அதாவது புதுசாக தாங்களே தயாரிக்கக்கூடிய லெவலுக்கு போயிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறையா விஷயங்கள் லைக் இப்போ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கெலாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க போயாச்சு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னென்னா எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம சாஃப்ட் பவரில் நல்ல முன்னேற்றத்தில் தான் இருக்கும். லைக் ஊகன் சம்மிட்டு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ஸா அக்ரிமெண்ட்லேருந்து நமக்கு வந்து சில விலக்குகள் வாங்கினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பவரில் குட். பட் இருந்தாலும் நமக்கு ஹார்ட் பவர் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ இந்த ஹார்ட் பவருக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அடிக்குவேட் பட்ஜெட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே,
ஓகே. அடிக்குவேட் பட்ஜெட்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.63% செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னும் 20 வருஷத்துக்கும் நம்ம இப்போ 0.6% தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.56%லேருந்து 2.07% லெவலுக்கு சைனா போயிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்குவேட் பட்ஜெட் வந்து என்னென்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் டைமுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், மற்றபடியாக இருக்கட்டும், அதுக்கான டைமிங் வந்து என்ன அதிகப்படியில் கொடுக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படிங்கிறதான் செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காரு. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிலேடு பேமெண்ட். இன்னும் டிலேடு பேமெண்ட்னா என்னென்னு தான் அந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டுக்கான R&D ரிசர்ச் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருட்களை தயாரிக்கிறது, இவங்களுக்கான அமௌண்ட் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப டிலேயாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூவர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் வெப்பன் மேனுஃபேக்சர். ஓகே, நம்மளுடைய வெப்பன் மேனுஃபேக்சரில் பூவர் பார்ட்டிசிபேஷன் இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன மேக்ஸிமம் வந்து என்ன பாசிட்டிவ்க்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனாஸ் காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைனாஸ் காம்ப்ரமைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சைனா அண்ட் யூஎஸை பற்றி பேசியிருக்காங்க. பட் இதில் இருக்கிற 2-3 வார்த்தைகள் தெரிஞ்சுக்கோங்க, அது மட்டும் போதும். சைனா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா 2025 அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சென்ஸ் அவங்க வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்துன்னா லோ வேஜ் காப்பி கேட் நான் சொன்னால சாம்சங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் அவங்க ஒரு G5 மொபைல்னு போடுறது அந்த மாதிரியான விஷயம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி காப்பி கேட் பண்ணாமல் ஹை வேல்யூ ஜெனரேட்டராக மாற்றணும் அப்படிங்கிறதான் இந்த மேட் இன் சைனா 2025 முக்கியமான இது. லைக் இவங்க எந்தெந்த இதெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், ஏவியேஷன், ரோபாட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 5G கம்யூனிகேஷன். ஓகேவா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்து போகிறாங்க. பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்டருக்கு த்ரெட்டாக வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நிறைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வாங்கின இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஸ்கிப் பண்ணி அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக அதே மாதிரி ப்ராடக்ட்டை வந்து என்ன கிரியேட் பண்ணுறது மூலமாக இதுனா வேர்ல்டு ஆர்டர் வந்து ப்ராப்ளத்தில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா EU அண்ட் யூஎஸ் இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூஎஸும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் போய்கிட்டு இருக்கு. அப்போ சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்டர் மிகப்பெரிய ப்ராப்ளத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் decide to strengthen North East Autonomous Council. Autonomous Councilனா என்ன அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6th ஷெட்யூல் ஸ்டேட் இருக்குது, அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஷெட்யூல் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் சில முக்கியமான ஏரியாஸ்க்கு மட்டும் டெவலப்மெண்ட்டுக்காண்டி ஒரு கவுன்சில்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அட்டானமஸ் கவுன்சில். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபண்டிங் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் அண்ட் ஸ்டேட் பட்ஜெட்லேருந்து போய்கிட்டு இருக்கும். இப்போ என்னென்னா லேட்டஸ்ட்டாக இதில் வந்து என்னென்னா சம் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. என்னென்ன சேஞ்சஸ்னால் மொத்தம் 2 வகையான அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 280 ஒரு அமெண்ட்மெண்ட், நெக்ஸ்ட்டு 6th ஷெட்யூலில் ஒரு அமெண்ட்மெண்ட். ஓகே, ஆர்டிகல் 280 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 280 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணுறது தான் ஆர்டிகல் 280. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி நமக்கு தெரியும். ஃபினான்ஸ் கமிஷன் எதுக்கு பண்ணுவாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூ அதாவது ஃபினான்ஸை வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறவங்க இவங்க தான். இனிமேல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அட்டானமஸ் கவுன்சிலுக்கும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து ஈவன் டைரெக்டாக வந்து என்ன பிரித்து கொடுக்குறத பற்றி சொல்கிறது தான் இந்த 280 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது. அண்ட் 6th ஷெட்யூலில் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான அந்த எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அட்டானமஸ் கவுன்சிலுக்கான அந்த மெம்பரை வந்து செலக்ட் பண்ணுறது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எலெக்டட் வில்லேஜ் முனிசிபல் கவுன்சிலை வந்து என்ன கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சீட்ஸ் கொடுக்குறத பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கவுன்சில் இருக்கிற ஏரியா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 இண்டியன்ஸ் அமாங் தி டெட் இன் கிரிமியா ஆக்சிடென்ட். அந்த கிரிமியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கிரச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பல் மோதி அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஓகேவா. நீங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கெர்ச் ஸ்டேட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த கெர்ச் ஸ்டேட்டை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் கிவ்ஸ் NOD டு செட்டப் GST அப்பலேட் ட்ரிபியூனல். ஓகேவா. GST அப்பலேட் இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ GSTயில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா GST அப்பலேட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்காங்க. ஓகே, அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வைப்பாங்க, அதுக்கு வேர்டிக்ட் கொடுப்பாங்க, அது நடக்கும். ஓகேவா. இதுக்கு நீங்கள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு தான் போக வேண்டிய, ஹைகோர்ட் அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் போகணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா GST அப்பலேட் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலில் வந்து ஒன்று கிரியேட் பண்ண நியூ டெல்லியில் கிரியேட்
கிரியேட் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் இந்த ஜிஎஸ்டி அப்பலேட் அத்தாரிட்டியில் ஏதாவது வந்து ஒரு வெரிடிக்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனலை யார் வந்து கொண்டு வரலாம், யாரோட ரெக்கமெண்டேஷனில் கொண்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷனில் தான் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் ஆக்ட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிஐபியில் ஒரு 2 முக்கியமான நியூஸ் இருக்குது. என்ன முக்கியமான நியூஸ்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் அப்ரூவ்ஸ் அமெண்ட்மெண்ட் டு தி ஃப்ரேம்வொர்க் ஆன் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் ஃபார் சார்க் மெம்பர் கண்ட்ரிஸ் டு இன்கார்பரேட் ஸ்டாண்ட் பை ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு இதை இன்கார்பரேட் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? அப்போ நம்ம அதில் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் அப்படின்னா இப்போ சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஓகேவா, இப்போ இந்தியா ஓகேவா, ஜப்பான் 2 கண்ட்ரி இருக்குது. ஓகேவா? இப்போ கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் நம்ம 2 பேத்துக்கு இடையில இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இந்தியாவுக்கு ஏதாவது இப்போ நம்மளுடைய எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் வாங்குறதுக்காண்டி டாலர் இல்லை. ஓகேவா? டாலர் காலி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு அர்த்தம்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொருளை இம்போர்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பான் கூட கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்டில் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளுடைய கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, ருபீஸ், அந்த ருபீஸை சம் அமௌண்ட்டை இவங்களுக்கு கொடுத்து இவங்ககிட்ட இருந்து அதுக்கு ஈக்குவலான டாலரை வாங்கிப்போம். ஓகேவா? இதுதான் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட். ஓகேவா? இது எதுக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவனுக்கு ஜப்பானுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய எண் அப்படிங்கிற மணியை வாங்கிட்டு நம்ம வந்து அவனுக்கு டாலர் கொடுப்போம். ஓகேவா? இதுதான் வந்து கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட். இதில் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் அளவுக்கு கொடுக்கலாம், சார்க் கண்ட்ரியோட நம்ம சேஞ்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் 100 மில்லியன் யூஎஸ்டி அப்படிங்கிறது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் யூஎஸ்டி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கும் சேர்த்து. பட் என்னன்னா ஒரு கண்ட்ரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா USD 400 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் நாங்கள் வச்சுக்கிறோம், அதாவது ஸ்டாண்ட் பை ஸ்வாப், அதாவது கொஞ்சம் ஒரு மினிமம் டைம் பீரியடுக்கு மட்டும் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இதே மாதிரி கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்டுமே நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கிடையாது, ஷார்ட் டேர்ம் அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் ஆஃப் ஆன்லைன் இன்டர் ஸ்டேட் ட்ரேட் through the ENAM portal this month is a landmark achievement in ENAM history. ENAMனா என்ன? எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். இதான் வந்து என்ன ENAM. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஓகேவா, ஒரு கிராமத்தில் அவங்க ஏதாவது ப்ராடக்ட்டை வந்து இப்போ கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிஷனுக்கு கொண்டு போவாங்க. ஓகே, ஏபிஎம்சி மார்க்கெட் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒன்று இருக்கும். ஸோ அது கொண்டு போவாங்க. அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை வாங்குறதுக்கான அந்த ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏலம் நடக்கும், அதுக்கேற்றாப்புல வாங்கிப்பாங்க. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி. இப்போ ENAM அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக், ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறது. ஆன்லைனில் இந்த சென்ஸ் நம்ம அங்கே பொருட்களை எதுவுமே இது பண்ணணும்னு தேவையில்லை. ஆன்லைனில் இவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டால் போதும். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல இருந்து நமக்கு வந்து அந்த பொருளை கேட்டு கோட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்றாப்புல அவங்களுக்கு சேல் பண்ணலாம். இதுதான் வந்து ENAM. இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக் கிளாஸில் பேசலாம். ஓகே, அது ரொம்ப பெரிய இது. இப்போ இந்த ENAMல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானாவுக்கு இடையில தான் இன்டர் ஸ்டேட்டில் பண்ணுறாங்க. ஓகேவா? என்னைக்கு டேட்டில் 19/1/2019 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நியூஸ் வந்து என்னென்னா மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ். ஓகேவா? அந்த டிசீஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்கி ஃபீவர் கேசஸ் கன்ஃபார்ம்டு இன் வயநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கி ஃபீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசனார் ஃபாரஸ்ட் டிசீஸ். ஓகேவா? இந்த கேசனார் ஃபாரஸ்ட் டிசீஸுங்கிறது ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வயநாட்டில் வந்து இருக்குது. ஓகேவா? இதோட சிம்டம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? மற்றபடி அந்த மங்கி ஃபீவரை பற்றி ஆன்லைனில் போய் படிச்சுக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.